பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர் சீட்டில் அப்படி உட்கார்ந்துருக்காரு. அவங்களோட தனி அறையில் அவர் உட்கார்ந்துருக்காரு. அந்த நேரத்தில் அவரோட உதவியாளர் வந்து கொஞ்சம் ஃபைலை கொண்டு கொடுக்குறாரு. ஐயா, நம்ம மெடிக்கல் சீட்டுக்கு இதில் அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஒரு 10 நபர் நம்ம சிஎம் கோட்டாவுக்குன்னு சொல்லி உண்டு. நீங்கள் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேபிளில் உதவியாளர் வச்சுட்டு போகிறாரு. உடனே காமராஜர் இருப்பாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த மெடிக்கல் சீட்டு அப்ளிகேஷன்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா பெரட்டுறாரு. பெரட்டிட்டு டக்குன்னு ஒரு 10 ஃபார்ம் எடுத்து கையில் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு உடனே உதவியாளர் வாங்கிட்டு, ஐயா ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டேங்கிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஐயா சொல்கிறாரு, சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு முதலமைச்சரும் 10 சீட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனையோ கோடி வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. நீங்கள் 10 நிமிஷத்தில் இந்த 10 மெடிக்கல் சீட்டு செலக்ட் பண்ணீங்களே, எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கான். உடனே காமராஜர் எளிமையாக சொல்கிறாரு, அது ஒன்றும் மேட்ரு இல்லைப்பா. அந்த அப்ளிகேஷன் பாரத்தில் பெற்றோர் கையொப்பம்னு ஒன்று இருக்கும். அதில் யாரெல்லாம் கை நாட்டு போட்டிருந்தானோ அவனை போய் தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி ஒரு எளிமையான ஒரு முதலமைச்சரை இந்த தமிழகம் பார்த்துருக்கு. இப்படி ஒரு முதலமைச்சர் இனி வருவாராங்கிறது தெரியல.